Mathematics 2 2026 ஏப்ரல் எக்ஸாம்க்கான ரிவிஷன் சீரீஸ் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிவிஷன் சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டாப்பிக்காக நான் வந்து சிம்பிளான ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சில சம்ஸ் வந்து இந்த வீடியோவோட எண்டில் சில சம்ஸ் கொடுத்துருப்போம். அந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிடக்ஷன் ஃபார்முலா. ஏன் ரிடக்ஷன் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்குறோன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஐஎன் ஈக்குவல் டு இந்த ஐஎன் வந்து காஸ்க்கும் இதுதான் சைனுக்கும் இதுதான். ஸோ இன்டெக்ரல் 0 to π/2ன்னு போடலாம், இல்லை வெறும் இன்டெக்ரலும் போடலாம். காஸ் பவர் nx இருந்தாலும் அதே ஃபார்முலா தான். சைன் பவர் n/2 என்ன இருந்தாலும் அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன? ஸோ n - 1 பை n. ஃபர்ஸ்ட் மேல வந்து -1, இது மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். இன்டூ டாட் போட வேண்டாம், இன்டூவே போட்டுக்கோங்க. அடுத்தது 2 கம்மி ஆகணும், -1. அப்ப அடுத்தது வந்து -3. கீழே வெறும் என்னன்னா அது n - 0ன்னு அர்த்தம். ஸோ 2. மேலே ஃபுல்லாக ஆட் நம்பர், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே ஃபுல்லாக ஆட் நம்பரில் மைனஸ் ஆகும், கீழே ஃபுல்லாக ஈவன் டேர்ம்ஸாக மைனஸ் ஆகும். n - 5 டிவைடட் பை n - 4 இப்படியே போகும். அண்ட் so on up to 1. ஸோ எப்போ நான் வந்து 1ன்னு முடிப்பேன்னா when n is odd. ஆட் இருக்கும்போது, ஆட்னா 1 3 5 7 இதெல்லாம் ஆட் டேர்ம்ஸ். ஆட் டேர்ம்ஸா இருக்கும்போது லாஸ்ட் டேர்ம் 1ன்னு முடிச்சிடணும். அதுவே இதே ஃபார்முலா, இப்படியே இதே ஃபார்முலா தான். ஃபார்முலா படிச்சுக்கோங்க, 2 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. அண்ட் இந்த சம் வந்து 2 மார்க் இல்லை 5 மார்க் எதுல வேணா வரலாம். லாஸ்ட்ல π/2ன்னு கம்ப்ளீட் பண்ணணும். இது எப்போ π/2ன்னு கம்ப்ளீட் பண்ணுவோம்னா when n is even. ஸோ இதுக்கான சம்ஸ் பார்ப்போமா? காஸ்க்கும் இதுதான் சைனுக்கும் அதுதான் அப்படின்றதுனால இது ஒரே ஃபார்முலாவா இப்படியே படிச்சிருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் வந்து இன்டெக்ரல் 0லேருந்து π/2 சைன் பவர் 9x dx. ஓகே, இந்த ஃபார்முலால நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி n என்னன்னு எழுதணும். n எங்க இருக்கு பாருங்க, இந்த பவர்ல இருக்குல்ல, இந்த பவர் தான் n. ஸோ n ஈக்குவல் டு 9. 9ன்றது ஆடா ஈவனா? ஆட். ஸோ இது ஆடுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாக்கு போறோம். in ஈக்குவல் டு n - 1 பை n இன்டூ n - 3 by n - 2 into n - 5 by n - 4 and so on. ஆட்னா நமக்கு எதுல முடிக்க சொல்லியிருக்கோம்? லாஸ்ட்ல 1ன்னு முடிக்கணும். ஸோ முடிக்கும் போது 1ன்னு முடிக்கணும். 1 ஸ்டாப் பண்ணிட்டோமா? இப்போ என்னோட வேல்யூ 9. ஸோ அப்ப 9 - 1 என்ன வரும்? 8. கீழே என்னோட வேல்யூ 9. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? 2 2வா நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே வர போறோம். 8ல 2 ரெடியூஸ் பண்ணா என்ன வரும்? 6 பை 9ல 2 ரெடியூஸ் பண்ணா 7 இன்டூ 6ல 2 ரெடியூஸ் பண்ணா 4 டிவைடட் பை 7ல 2 ரெடியூஸ் பண்ணா 5 இன்டூ 4ல எப்போ எது வரைக்கும் போடணும்? முடிகிற வரைக்கும் போகணும். 0 வரும்போது ஸ்டாப் பண்ணி 0 எழுதக்கூடாது, நெகட்டிவும் போகக்கூடாது. அது வரைக்கும் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணணும். 4ல 2 ரெடியூஸ் பண்ணா 2, 5ல 2 ரெடியூஸ் 2 2வா தான் ரெடியூஸ் ஆகணும். 5ல 2 ரெடியூஸ் ஆகும்போது 3. இப்போ 2ல 2 ரெடியூஸ் ஆனா 0ன்னு வரும்ல, 0 எழுதக்கூடாது. அப்ப இதுக்கு அப்புறமா எக்ஸ்பான்ஷன் கிடையாது. இது ஆடுன்றதுனால லாஸ்ட்ல இன்டூ 1. ஆக்சுவலா 1ல மல்டிப்ளை பண்ணும்போது வேரி ஆக போறது கிடையாது. இருந்தாலும் அது ஆடுக்காக அந்த கார்னர்ல இன்டூ 1ன்னு போட்டு ஸ்டாப் பண்ணணும். ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே இந்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 3 டேபிள்ஸ்ல இது கேன்சல் ஆகும், 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். வேற ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அப்ப இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கும்? 8 into 2 16, 16 into 4 64, 64 into 2 128.
அதே மாதிரி கீழே இருக்கிற டேர்ம் 975 மூணையும் மல்டிப்ளை பண்ணா 315. இதுதான் இதுக்கான ஆன்சர். இது மாதிரி இப்போ இன்னொரு சம், செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் வந்து இன்டெக்ரல் 0லேருந்து π/2. நம்ம ஒரு ஆட் சம் பார்த்துட்டோமா? சைனா இருந்தாலும் இதுதான் மெத்தடு, இதுதான் ஆன்சர். காசா இருந்தாலும் இதுதான் மெத்தட், இதுதான் ஆன்சர். ஆடுக்குனா இதுதான் ஆன்சர். இப்போ இதே ஈவனுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா? ஓகே, 0லேருந்து π/2 சைன் எடுக்காம நான் காஸ் எடுத்துக்கிறேன். ஸோ காஸ் பவர் 8x dx. பட் காஸ்னாலும் சைன்னாலும் இங்கே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இல்லை, ஃபார்முலாக்கு முன்னாடி என்னோட வேல்யூ என்னன்னு எழுதுறோம். ஸோ n ஈக்குவல் டு 8. 8ன்றது என்னது? ஈவன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு in ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கலாம். n minus 1 by n, n minus 3 by n minus 2, n minus 5 by n minus 3 and so on. இப்போ இங்க லாஸ்ட்ல நான் எதுல கம்ப்ளீட் பண்ணணும்? π/2 அப்படின்னு சொல்லணும். ஏன்? ஈவனா இருந்தா π/2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்னோட இடத்துல 8. 8 minus 1ன்றது 7. கீழே என்னோட இடத்துல 8. நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 7க்கு 2 நம்பர் கம்மி பண்ணா 5. 5ஐ விட 2 நம்பர் கம்மி பண்ணும்போது 3. 3ஐ விட 2 நம்பர்ஸ் கம்மி பண்ணும்போது 1. 1ஐ விட கம்மியாச்சுன்னா நெகட்டிவ்ல போயிடும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே 8ஐ விட 2 நம்பர்ஸ் கம்மி பண்ணும்போது 6. 6ல 2 கம்மியாச்சுன்னா 4. 4ல 2 கம்மியாச்சுன்னா 2. அண்ட் லாஸ்ட்ல இது தனியா வந்து என்ன பண்ணணும்? π/2ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா 8ன்றது ஈவன். ஓகே, இப்போ ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். 3 and 6 இது மட்டும்தான் கேன்சல் ஆகுது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? மேல 35π, 35 அண்ட் பையும் இருக்கு, அதையும் சேர்த்து எழுதுங்க. கீழே 8 into 2 16, 64, 128 into 2ன்றது 256. இப்போ நான் 2 சம் போட்டிருக்கேன். இப்போ இதே பேட்டர்ன்ல நீங்க இந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, காமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட ஆன்சர்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஆன்சர் பார்ப்பாங்க. அண்ட் நீங்க போட்டது கரெக்டான்னு செக் பண்றதுக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ sum to practice. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் இன்டெக்ரல் 0லேருந்து π/2. நம்ம sin பவர் 9 போட்டோம்ல, அப்ப sin பவர் 7x dx. செகண்ட் 0லேருந்து π/2 sin பவர் 6x dx. தேர்ட் ஒன் 0லேருந்து π/2 sin power 5x dx. And fourth question 0லேருந்து π/2 cos power நம்ம ஏற்கனவே போட்ட சம்ம 9x. and 0 to π/2 cos power 8 தான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ cos 8 வேண்டாம். ஸோ cos power 7x dx. and sixth 0லேருந்து π/2 cos power 6x dx. ஸோ இப்போ ஒரு 3 sin xும் 3 cos xும் கொடுத்துருக்கேன். இந்த 6 சம்மும் சால்வ் பண்ணிட்டு இதை நீங்க வந்து ரிவிஷன் சீரீஸ்னு போட்டு சால்வ் பண்ணிட்டே வாங்க. 20 days டைம் எடுத்து 20 டாபிக்ஸ் படிச்சாலே இந்த பேப்பரை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஒரு ½ an hour இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே நம்மளால இந்த மேத்தமேட்டிக்ஸ் 2வை ஈஸியா கிளியர் பண்ணலாம். இது அரியர் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்தே ஃபாலோ பண்ணிக்கலாம்.